எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் பொந்தின் கருணை உள்ள சுரதம் குருவும் கார்வன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பறிவோடு மறுத்தால் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபப வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 16/4/2026 அமாவாசை. இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை நேரம். யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. புதிய விஷயத்துக்காண்டி போறதா இருந்தால் கொஞ்சம் தைலம் கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய திதி சதுர்தசி திதி இரவு 7:31 வரை, பின்பு அமாவாசை ஆரம்பம். நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மதியம் 1 மணி வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். யோகம் ஐந்திரியம் நாம யோகம் காலை 9:31 வரை, பின்பு வைத்திருதி நாம யோகம். கரணம் இரவு 7:31 வரை சகுனி, பின்பு சதுஸ்பாதம். சந்திராசிரமம் மக நட்சத்திரத்திற்கு மதியம் 1 மணி வரை, பின்பு பூர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மேச ராசியிலும், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடகராசியோட தொடர்ச்சியான அமைப்பை தான் பார்க்குறோம். இன்று வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் கடகராசியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் 6ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாயாக வருவார்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்குறோம். கடகராசிக்கு தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. அதன் அதிபதியான குரு பகவான் கடகத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் புஷ்கரநாம்சம் சுயசாரம் அப்படிங்கிற அமைப்பில் தான் பயணம் செய்கிறாங்க. இந்த கடகராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான், ராகு பகவான் மற்றும் குரு பகவான் பார்வை செலுத்துறதுனால கொஞ்சம் வேலையில் வந்து கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதிகப்படியான அலைச்சல்கள் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசிக்கு வரும். வம்பு வழக்கு அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி புதுசாக வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 1 மாதத்துக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஓகேங்களா? குறுக்கு வழியில் சில பேர் முயற்சி பண்ணி வேலையில் வந்து சேருவாங்க. ஆனால் அது வந்து நீடிச்சு நிலைக்காது. விரைவில் வந்து வேலையை வந்து விட்டுருவார்கள். புதுசாக வேலை தர்றவங்களும் இந்த 1 மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரார்த்தனை குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வந்து தினமும் நீங்கள் நினைங்க. அப்போ தான் வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கணவன் மனைவி. 7ஆம் இடம் குறிக்கக்கூடியது கணவன் மனைவி. ஓகேங்களா? அப்போ கடகராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மகரமாக வரும். சனி பகவான் தான் வருவாங்க. அவரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசியில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கணவன் மனைவி எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட வலி தொந்தரவு வரும். ஓகேங்களா? சின்ன சின்ன காயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கோபம் சம்பந்தப்பட்ட வார்த்தையிலே வந்து கோபங்கள் அதிகமாக வரும். மற்றவங்க மனசு புண்படுற மாதிரியும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு? நிச்சயமாக திருமண அமைப்பு வந்து கை கொடுக்கும். அடுத்தது வந்து 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான் இருக்கிறாங்க.
இந்த 9ஆம் அதிபதியானது குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட தந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான மருத்துவ செலவு இந்த வருஷம் ஃபுல்லாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் சுப செலவாக மாற்றலாம். அப்படின்னா தந்தைக்கு வந்து வாகனம் வாங்கி கொடுங்க. அவங்க பேரில் 2 வீலர், கார் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தந்தைக்கு விரயம் மருத்துவ செலவுக்கு தடுக்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட தந்தைக்கு வந்து மக்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பு, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தந்தைக்கு வேண்டிய அனைத்து விதமான பாக்கியமும் இந்த ஆண்டு வந்து கிடைச்சிரும். அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாங்கன்னா தந்தைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. இந்த 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இந்த 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. அப்போ மாமியாருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மருத்துவமனை செலவு, கை கால் மூட்டு வலி, பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல் இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு அது 12 நாங்கள் வந்து சொல்லுவோம். அப்போ மாமியாரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரி, இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கடகராசியில் பிறந்தவங்க தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல வருமானம் வரும். ஓகேங்களா? ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானும் சுக்கிரனும் இருக்கிறனால நிச்சயமாக வருமானத்தை இவங்க வந்து ஈட்டுவாங்க. அதே மாதிரி மாமியாருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைச்சிடும் இந்த ஆண்டு. புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வந்து வெளிச்சம் வரும். அதாவது வந்து அப்படின்னா என்னன்னா உங்களோட மாமியார் இது வரைக்கும் வீட்டோட இருந்தாங்கன்னா இப்போ வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிவிடும். ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரி அல்லது வந்து மருமகன் மருமகளை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் தன் ஸ்தானத்துக்கு 12ல போய் மறைஞ்சிட்டாங்க. நிச்சயமாக பயணங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணங்கள் அதிகமாக வரும். அதிகப்படியான தூக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு விரய செலவுங்கிறது நிச்சயமாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் இந்த வருஷம் வந்து பழனிமலை முருகன் கோயிலுக்கு போவார்கள். கடகராசியில் பிறந்தவங்களோட அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகள் அந்த உறவு வந்துட்டாவே பழனிமலை முருகனுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. அதுவும் குறுக்கு வழியில தான் சில பேர் வந்து முயற்சி செய்வார்கள். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா? 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து உண்டு கடகராசியில பிறந்தவங்களுக்கு. நாளைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. உங்களுக்கு தேவையான கோரிக்கையை மனதில் நினச்சிக்கிட்டு மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் எழுத விடாது, நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் அலாரம் வச்சுங்க. எழுதக்கூடிய நேரம் காலை 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. அதே போல் 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51 இந்த நேரங்களில் வந்து பயன்படுத்துங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 84. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 77. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 22. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. இது அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் எண்ணும் அதிர்ஷ்டமான எண்ணாக வச்சுக்கிட்டிங்கன்னா விரைய செலவு
குறையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.